ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். வாங்க இன்னைக்கு புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய சட்னின்னு கூட சொல்லலாம். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டே 2 பச்சை மிளகா, இஞ்சி 2 துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா 2 கொத்து, 2 பிடி புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நெறையவே புதினா வந்து நெறைய விக்கிது. அதனால இன்னைக்கு புதினா சட்னி தான். சிம்பிளான சட்னி தான். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். நல்லெண்ணெய் தான் வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாருக்கும். நல்லா ஒரு தாராளமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட உளுந்து, 2த்தையும் நல்லா செவக்க வறுத்துறலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாருக்குங்க. சாதத்துல பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இந்த மதிய நேரத்துல, சூடான சாதத்துல நல்லெண்ணெய், நெய் இந்த ஏதாவது 2த்துல ஏதாவது ஒண்ணு விட்டு பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்த ரஃப்பா கட் பண்ணிட்டேன். 2 துண்டு இஞ்சி, 2டே 2 பச்சை மொளகா. காரத்துக்கு இன்னும் தேவைன்னா நீங்க பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. நான் 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இத நல்லா சாட்டே பண்ணிறலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. லேசா வதங்கினா போதும். இப்போ ஒரு தக்காளி, அதையும் வந்து நல்லா வதக்கிரலாம். நம்ம சேர்த்திருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. லேசா வதங்கினாவே போதும். நல்லா இந்த அளவு வதங்கினதும், நம்ம வீட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா 2, 3 கொத்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு கருவேப்பிலைங்க. வாசம் ரொம்ப நல்லாருக்கும். கருவேப்பிலை வந்து சொல்லவே வேண்டாம். கண் பார்வையிலருந்து, முடி வளர்ச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நல்லா ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிரலாம். இப்ப நல்லா நீட்டா அலசி எடுத்து வச்சிருக்க புதினா 2 கைப்பிடி இருக்குங்க. தாராளமா 2 கைப்பிடி இருக்கும். புதினா உள்ள சேர்த்துட்டு, அதையும் நல்லா ஜென்டிலா கலந்து குடுத்துறலாம். எவ்வளோ நம்ம புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தாலும் வதங்கும்போது கொஞ்சமா தான் இருக்கும். நான் கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு. கொஞ்சமா மஞ்சப்பொடி. இந்த கீரையிலலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டோம்னா, கலர் பார்த்தீங்கன்னா, நல்லா கிரீனிஷா கிடைக்கும். அதனால கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துட்டு, லேசா வதக்கிரலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினாவே போதும். சீக்கிரமா வதங்கிரும். இந்த புதினா சட்னி பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்துல வந்து நல்லா சூடான இட்லியோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸி ஜார்ல நம்ம ஆற வச்சிருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 2யும் சேர்த்து நல்லா கோர்ஸா அரைச்சுட்டு வந்துடுறேன். எப்பயுமே தேங்காய் சட்னின்னு சாப்பிடாம, இந்த மாரி எப்பயுமே ஆஸ் யூசுவல் நம்ம இட்லி அப்டின்னாவே தேங்காய் சட்னி, அப்படி இல்லன்னா தக்காளி சட்னி. 2 தான் நம்ம பண்ணுவோம். அப்படி இல்லன்னா சாம்பார். இதுதாங்க நம்ம ஆஸ் யூசுவல் பண்றது. இந்த மாரி புதினா சட்னியும் அரைச்சு குழந்தைங்களுக்கு குடுங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாரி கீரை வெரைட்டில உள்ள சட்னி எல்லாம் பழக்கிட்டோம்னா, அவங்க ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆற வச்ச இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுட்டு வந்துட்டேன். இத வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். அவ்வளோதாங்க. ஈஸியான சட்னி தான். ஒரு 10 நிமிஷத்திலேயே ரெடி பண்ணிரலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா, புதினா சட்னி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சாப்பிடுறோமோ, அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸா இருக்கும். அதாவது ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நெறைய பார்த்தீங்கன்னா, மின்ட்டு ஃப்ளேவர்ல சாக்லேட்டு, அப்புறம் நெறைய என்னென்னமோ விக்கிது கடைகள்ல. அந்த மாரியெல்லாம் நம்ம சாப்பிடாம, இந்த மாரி சட்னியா, துவையலா அரைச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கும் சிறு வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சட்னீஸ் எல்லாம் குடுத்து பழகணும். அவங்களும் அப்பதான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.
நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மின்ட் சட்னி பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. இந்த மாரி செஞ்சு குடுத்து பாருங்களேன் ஒன்ஸ். கட்டாயம் விரும்புவாங்க. சின்னதா ஒரு தாளிப்பும் குடுத்துட்டேன். அவ்வளவே தாங்க. மின்ட் சட்னி, அதாவது புதினா சட்னி, சுவையான புத்துணர்ச்சி தரக்கூடிய மின்ட் சட்னி வந்து தயார். நான் சூடா நல்ல சாஃப்ட்டான இட்லி வந்து ஊத்தி வச்சிருக்கேன். இட்லி வெந்துருச்சுங்க. நீங்களும் சூடான இட்லியோட புதினா சட்னி சேர்த்தி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாருக்கும். புத்துணர்ச்சியாவும் இருக்கும். புதினா பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் குடிக்கக்கூடிய லீஃப்ன்னே சொல்லலாம். அதில பார்த்தீங்கன்னா, நெறைய ஹெல்த்துக்கு தேவையான பெனிஃபிட்ஸ்லாம் நெறைய இருக்கு. அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த புதினா வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல சாஃப்ட்டான இட்லியோட நான் புதினா சட்னி, தேங்காய் சட்னி 2மே சேர்த்து பண்ணியிருக்கேன். இட்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு. அ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.